நாமக்கல் மக்களவை தொகுதி அதிமுக வேட்பாளர் தமிழ்மணியை ஆதரித்து திருச்செங்கோடு பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசிய அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, விலைவாசி உயர்வை பற்றி கவலைப்படாத முதலமைச்சராக ஸ்டாலின் உள்ளதாக குற்றஞ்சாட்டினார். இன்னைக்கு மரவள்ளி கிழங்கு பயிரிடுகின்ற விவசாயிகள் மாவு பூச்சி என்ற ஒரு பூச்சி விழுகின்ற பொழுது உடனடியாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ரசிக்கின்ற பொழுது எந்தெந்த பகுதியிலே இந்த மாவு பூச்சி இந்த மரவள்ளி கிழங்கை தாக்குகின்றது உடனடியாக சம்பந்தப்பட்ட வேளாண் துறை அதிகாரிகளே சம்பந்தப்பட்ட தோட்டத்திற்கு அனுப்பி மரவள்ளி கிழங்கை ஆராய்ந்து அதற்கு தேவையான பூச்சிக்கொல்லி மருந்தை அடித்து அதை கட்டுப்படுத்தி விவசாயிகளை பாதுகாத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் திரு ஸ்டாலின் அவர்களே. அதே போல கைத்தறி, இந்த பகுதியில் கைத்தறி விசைத்தறி நிறைந்த பகுதி, அவை இரண்டு தொழிலுமே சரிவடைந்து விட்டது. இன்னைக்கு கைத்தறி தொழில் என்று கொண்டால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது அந்த கைத்தறி தொழில் எல்லாம் தேக்கம் அடைந்தது. சிந்திச்சு பாரு, இன்றைக்கு விலையில்லா வேஷ்டி சேலைகள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற விலைக்கும் உரிய நேரத்தில் இந்த பகுதியில் இருக்கின்ற மக்களுக்கு கொடுத்தோம். இந்த தொழில் பாதுகாக்கப்பட்டது. ஆனால் 2021 சரியான ஆர்டு கொடுக்கல. அதனால வேலைவாய்ப்பு தொழில் ஈடுபட்டுகின்றவர்கள் வேலைவாய்ப்பு இழந்தார்கள். 2024 தரமான நூல் கொடுக்கல. அதனால இப்பொழுதும் அந்த தொழில் சரிதுதான் இருக்கிறது. ஆகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மீண்டும் உங்களுடைய நல்ல ஆதரவோடு மலரும். அப்பொழுது இந்த தொழில் செழிக்கும், வளரும். அந்த காலகட்டத்தில் 11 மாதம் வேலை வாய்ப்பு கிடையாது. மக்கள் துன்பப்பட்டு உள்ளார்கள் என்று எண்ணி அதிமுக அரசாங்கம் ரேஷன் கடையில விலையில அரிசி கொடுத்தோம், விலையில சக்கரை கொடுத்தோம், விலையில எண்ணெய் கொடுத்தோம், காய்கறிகள் ஆங்காங்கே மலிவு விலையில கொடுத்தோம். இதனால 11 மாத காலம் விலைவாசி உயராம பார்த்து கொண்டோம். மக்கள் சிரமப்படாம இருந்தாங்க. இந்தியாவிலேயே இன்னைக்கு முதியோர்கள் வசிக்கின்ற இடத்திலே, மாற்றுத்திறனாளிகள் வசிக்கின்ற இடத்தில், கர்ப்பிணி தாய்மார்கள் வசிக்கின்ற இடத்தில் நேரடியாக அம்மா உணவகத்தின் மூலமாக, சமூக நல கூடகத்தின் மூலமாக சுட சுட உணவு தயாரித்து 3 வேளையும் அந்த மக்களுக்கு உணவளித்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். நாள் ஒன்றுக்கு 7 லட்சம் பேர் கொடுத்தோம். 11 மாத காலம் கொடுத்தோம். அது சத்தான உணவு கொடுத்தோம். எல்லா அம்மா உணவகத்திலும் நிறைய காய்கறிகளை பயன்படுத்தி சத்தான உணவு கொடுத்து இந்த நோய் எதிர்ப்பு சக்தியை மக்களுக்கு உருவாக்கி கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அந்த காலகட்டத்தில் ரேஷன் கடையில் எல்லா குடும்ப அட்டைக்கும் 1000 ரூபாய் கொடுத்தோம். இப்படி மக்கள் எல்லாம் எப்பொழுது பாதிக்கப்படுறாங்களோ அப்பொழுதெல்லாம் மக்களுக்கு நேசக்கரம் நீட்டி மக்களை காத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். திட்டமிட்டு ஒரு பொய் பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கிறார். இதையெல்லாம் மக்கள் புரிந்து கொள்ள என்பதற்காக இந்த செய்தியை சொல்கின்றேன். அதோடு 2017-18 ஆண்டு நான் முதலமைச்சராக வீட்டிருந்த பொழுது நம்முடைய அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவ செல்வங்கள் வெறும் 9 பேர் தான் இந்த மருத்துவ கல்வி படிப்பதற்கு தேர்வானாங்க. நீட் தேர்வுல அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவனுடைய கனவு நனவாங்க என்பதற்காக எதிர்கட்சி கோரிக்கை வைக்கல, பொதுமக்கள் கோரிக்கை வைக்கல. அம்மாவுடைய அரசு நான் சிந்தித்தேன். அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவ செல்வங்கள், ஏழை மாணவர்கள், அவர்களுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பை தர வேண்டும். மருத்துவ கல்வி படிக்க, பல் மருத்துவ கல்வி படிக்க சட்ட வல்லுநர்களை அழைத்தேன். மூத்த IAS அதிகாரி அழைத்து இதற்கு தீர்வு காண்பதற்கு நல்ல ஆலோசனை வழங்க என்று சொன்னேன். அவர்களும் ஓய்வு பெற்ற நீதிபதியின் மூலமாக ஒரு நல்ல திட்டத்தை வகுத்து கொடுத்தார்கள். அதுதான் 7.5% உள் இடஒதுக்கீடு. 7.5 உள் இடஒதுக்கீடை கொண்டு வந்து சட்டம் இயற்றப்பட்டு அமுல்படுத்தப்பட்டு இன்றைய தினம் தமிழகத்திலே 2160 பேர் இன்றைக்கு MBBS பல் டாக்டரா படிக்கிறார். 2160 பேர் ஏழை மாணவர்கள். இன்றைக்கு விவசாய தொழிலாளி, நெசவு தொழிலாளி, சலவை தொழிலாளி, கூலி தொழிலாளி, இப்படி பல தொழிலாளியுடைய குழந்தைகள் இன்றைக்கு MBBS டாக்டர் படிச்சிட்டு இருக்காங்க. மருத்துவ கல்வி படிக்கிறாங்க, பல் மருத்துவ கல்வி படிக்கிறாங்க. இந்த மருத்துவ கல்வி இடம் கிடைச்சாலும் அந்த கல்வி கட்டணம் கட்ட வேணும். மருத்துவ கல்வி கட்டணம் ஏழை குடும்பத்தை சேர்ந்த மாணவ மாணவிக்கு பணம் கிடையாது. அதையும் அதிமுக அரசாங்கம் இந்த 7.5% உள் இடஒதுக்கீட்டில் இடம் கிடைத்தவர்களுக்கு அரசாங்கமே முழு செலவு ஏத்துக்கும். 1 ரூபாய் செலவு இல்லாம இந்த இடஒதுக்கீட்டில இன்னைக்கு ஏழை மாணவர்கள் மருத்துவ கல்வி படிக்கிறாங்க, பல் மருத்துவ. இதுதான் திரு ஸ்டாலின் அதிமுக சாதனை. 10 ஆண்டு காலத்தில் அதிமுக ஆட்சி இருண்டாட்சின்னு சொல்றீங்க. இல்ல,
அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மக்களுக்கு வெளிச்சம் கொடுத்த ஆட்சி.